ஹாய்ங்க. காரைக்குடி சிக்கன் பெப்பர் மசாலா. ரொம்ப ஈஸியா பண்ணலாம். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரைட் டிஷ்ஷு. 2வது நான் சிங்கப்பூருக்கு ஃபுட் ட்ரையல் குடுக்கும்போது, இந்த டிஷ் தான் நான் ஃபுட் ட்ரையல் குடுத்தேன். இத குடுத்து தான் நான் செலக்டே ஆனேன். அந்த மாரி. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஊத்துன பிறகு சோம்பு, ஜீரகம். இதுக்கடுத்து கல்பாசி. கல்பாசி எல்லாத்துலயும் வந்துருங்க. செட்டிநாடு இடத்துல மோஸ்ட்லி எல்லாத்துலயும் வந்துரும். இது கூட வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா வதங்குன பிறகு, சின்ன வெங்காயம். மோஸ்ட்லி சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்றது. சின்ன வெங்காயமும் நான் இது கூட பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணுங்க. தக்காளியும், வெங்காயமும் நல்லா வதங்கி வந்த பிறகு தான் சிக்கன் ஆட் பண்ணணும். மசாலா இடையில ஆட் பண்றதில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இந்த பேஸ்ட்டுக்கு என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கேஷ்நட்டு. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, கேஷ்நட் போடாதவங்க பொட்டுக்கடல ஆட் பண்ணிக்கலாம். அதே மாரி இல்லைன்னா நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே தான் இதுக்கு அடுத்து நம்ம சிக்கன வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் மசாலா நான் இன்னும் போடல. வெங்காயம், தக்காளி வதக்குன பிறகு அப்படியே நான் டைரக்ட்டா சிக்கன ஆட் பண்ணிட்டேன். அதே மாரி இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு வந்து சால்ட் போட்டுட்டு மஞ்சள் பொடி. இந்த மஞ்சள் பொடியும் இது கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும்னு. அதுக்கடுத்து இதுக்கு செப்பரேட்டா தான் மசாலா பொடிக்கிறோம். இதுக்கு வந்து ஜீரகத்தையும், மல்லி, இது கூட சோம்பு. மல்லியோட ஃப்ளேவர் வந்து கம்பல்சரி இருக்கணும். மல்லியோட ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டா இருக்கும். அதே மாரி செட்டிநாடு ஐட்டத்தில நான்வெஜ்ல எல்லாத்துலயுமே ஜீரகம் கன்ஃபார்ம் வந்துரும். அதே மாரி நான் மிளகு வந்து தனியா நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மொத்தமே இந்த 4 ஐட்டம் தான். ஜீரகம், சோம்பு, இது மல்லி. இந்த பவுடர் ஒரு இதில அரைச்சுட்டு, அதுக்கடுத்து பெப்பர். வேற எதுவுமே நான் ஆட் பண்ணல. எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இதெல்லாம் நல்லா வதங்குன பிறகு லாஸ்ட்ல நான் தேங்காய் வந்து நம்ம பேஸ்ட் அடிச்சோம்ல, அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அடிச்சுட்டு இது கூட ஆட் பண்ணிட்டேன். நல்ல ஒரு கொதிச்ச அந்த எண்ணெய் வந்து மேல வர வரைக்கும் நல்லா கொதிச்சு வரும்போது, ஃபைனல் ஸ்டேஜ்ல நீங்க ஒரு மல்லி இலைய மட்டும் கட் பண்ணிட்டு போட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், டேஸ்ட்டு வேற. அதே மாரி மிளகு கூடுச்சுன்னா, அது சிக்கன வந்து கெடுத்துரும். ஏன்னா, அது வந்து கசக்க ஆரம்பிச்சுற மாரி வந்துரும். மிளகு பார்த்து போடுங்க. அதே மாரி உங்களுக்கு காரைக்குடி இல்லைன்னா செட்டிநாட்ல எந்த ஃபுட் உங்களுக்கு ஃபேவரைட்டோ அந்த ஃபுட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.